இப்போ நார்மலாக இந்த 40 நாளைக்கு எவ்வளோ FCR போவோம் நார்மலாக? இப்போ நம்ம இது பேட்ச் இல்லாமல் நார்மலாக இதுக்கு முன்னே 6-4 6-8 6-5 6-3 6-4 முன்ன பின்ன அந்த 6-7க்குள்ள முடிச்சுப்பாங்க. அதாவது ஒரு கோழிக்கு உண்டான ஃபுட்டு ரேஷியோ சொல்கிறீங்க நீங்கள்? மொத்தமாக ஒரு 10,000 கிலோ தீவனம் 20,000 கிலோ சாப்பிடுதுன்னா எனக்கு மினிமம் 10,000 கிலோ இது 8,000 கிலோ வேணால் கறி நம்மளுக்கு வரணும் கோழி. 7,000 7,500 அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இது கறி கிடைக்கும் நம்மளுக்கு மொத்தமாக. ஓகே ஓகே. அது 8,000 வரதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8,500 கொஞ்சம் இது நம்மளுக்கு 9,000 கிலோ வந்துருக்கணும். ஓகே. இந்த ஹைபிஸ்கஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா வந்திருக்கும். அது இல்லைன்னா 9,000 கிலோ வந்துருக்கு. ரிக்கார்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி. ஓகே. ஃபுட் ரேஷியோ குறைஞ்சிருக்கு. எப்போ FCR கம்மியாக இருக்கா? எல்லாம் FCR தான். இப்போ மார்டாலிட்டி போனதுனால FCR அதிகமாகிடுச்சு. ஓகே ஓகே. மார்டாலிட்டி இல்லாமல் இருந்ததுனால நமக்கு அது ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். அது மார்டாலிட்டியான கோழி தீவனம் சாப்பிட்றதும் இப்போ இருக்கிற கோழியில் தான் கணக்கு ஏறிச்சு எல்லாமே. ஆமாம் 70 கோழி விட்டு போயிட்டாங்கல்ல. அதனால எல்லாமே இதாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மார்டாலிட்டி இல்லாமல் அப்படியே இருந்தாலும் டிவைஸ்க்கான துட்டு நான் இது ஒரே பேட்சில் பார்த்துருப்பேன். எனக்கு மெயின் பிரச்சனை சளி தான் இருந்தது. எவ்வளோ கண்ணு அந்த மருந்து வந்துருச்சா கைக்கு? இருக்காது. வந்துச்சு. நேற்று ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்தேன். காலையில வந்துச்சு. சரி அது கோழி தான் போயிடுச்சு வெளியில. ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இங்க வேற தாவல தான் 7,000 கோழி இருக்குல்ல. அதுக்கு லைட்டா மைண்டடா இப்போ ஸ்டார்ட் ஆகுது அந்த இது. இல்ல இது கொடுங்க, இமிடியேட்டா கொடுங்க அந்த மருந்து. நான் நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசுங்க, தப்பு இல்ல. நான் சொன்ன மாதிரி கொடுக்குறேன். அந்த ரேஷியோ பிரகாரம் ஒரு நாள். ஆமா.